ஷ்ரிங்க் சுருங்கு அல்லது சுருக்கு. ஷ்ரிங்க் சொன்னா சுருங்கு அல்லது சுருக்கு என்ற அர்த்தம். பெரிதாக உள்ள ஒரு பொருளை வந்து சிறிதாக்கு. இந்த அர்த்தத்தில் ஷ்ரிங்க் சொல்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஸ்மைட் தாக்கு. ஸ்மைட் தாக்கு ஒரு ஆயுதத்தால் அல்லது ஒரு கைகளால் வந்து ஒருத்தரை தாக்குறத வந்து இங்கிலீஷில் ஸ்மைட்னு சொல்லலாம். ஃபார்பிட் தடை செய். ஃபார்பிட் தடை செய். ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை தடை செய்கிறத வந்து இங்கிலீஷில் ஃபார்பிட் என்று சொல்லலாம். ஹேவ் வெட்டு அல்லது பிழ. இந்த அர்த்தத்தில் வந்து ஹேவ் என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். ஹேவ் என்று சொன்னால் வந்து வெட்டு அல்லது பிழ என்று அர்த்தம். ஸோ அடுத்த சென்டென்ஸ், அடுத்த வொகேபுலரி பாருங்கள். சவ் சவ் தையல் இடு. சவ் அப்படின்னு சொன்னால் வந்து தையல் இடு என்று அர்த்தம் அல்லது தேய் என்று அர்த்தம். அடுத்தது பாருங்கள், சவ் சவ் விதைகளை தரையில் இடு அல்லது விதை. விதைக்கிறத வந்து இங்கிலீஷில் சவ் என்று சொல்லலாம். விதைகளை தரையில் இடு அல்லது விதை. கிராக் வெடிப்பு. பாறைகள் அல்லது ஏதாவது ஒரு பொருளில் வெடிப்புகள் காணப்பட்ட ஸோ அதை வந்து கிராக் என்று சொல்லலாம். கிராக் கண்டா வெடிப்பு. ஸ்வெல் வீக்கம் அல்லது தடிப்பானது என்ற அர்த்தத்தில் வந்து ஸ்வெல் என்று சொல்ல வந்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஸ்வெல் என்று சொன்னால் வந்து வீக்கம் என்று அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஹேஸ்ட் வேகம். ஹேஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து வேகம். குரல் அப்படின்னு சொன்னால் வந்து கொடுமையான மோசமான. ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து குரல் என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். குரல் மீன் கொடுமையான. பிட்டர் கசப்பான. பிட்டர் அப்படின்னு சொன்னால் வந்து கசப்பான அல்லது அருவருப்பான. ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து பிட்டர் என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். டிஸி தலை சுற்றுதல். டிஸி அப்படின்னு சொன்னால் வந்து தலை சுற்றுதல் மயக்க உணர்வு. ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து டிஸி என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். லிஸ்ப் மழலை பேச்சு குழந்தைகளுடைய வந்து பேச்சு. இதை வந்து இங்கிலீஷில் வந்து லிஸ்ப் என்று சொல்லலாம். லிஸ்ப் என்று சொன்னால் வந்து மழலை பேச்சு. லிம்ப் நொண்டு. நொண்டி நடக்கிறத வந்து லிம்ப் என்று சொல்லலாம். லிம்ப் என்று சொன்னால் வந்து நொண்டு என்று அர்த்தம். பெண்ட் என்ற வந்து வலை. பாதைகள் இருக்கிற வலையை வந்து பெண்ட்னு சொல்லலாம் அல்லது வளைக்கிறத வந்து பெண்ட் என்று சொல்லலாம். வலை. ரெண்ட் அப்படின்னு சொன்னால் வந்து கிளி என்ற அர்த்தம். ரெண்ட் கிளி அல்லது பிழை. இந்த அர்த்தத்தில் வந்து ரெண்ட் என்று சொல்ல வந்து யூஸ் பண்ணலாம். லீப் குதி. லீப் அப்படின்னு சொன்னால் வந்து குதி அல்லது தாவிப்பாய். இந்த அர்த்தத்தில் வந்து லீப் என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். வீப் அழு. வீப் என்று சொன்னால் வந்து அழு. க்ரை என்ற சொல்லுக்கு பதிலாக வீப் என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். டெனி மறு. டெனி அப்படின்னு சொன்னால் மறு என்ற அர்த்தம். ஏதாவது ஒன்றை வந்து மறுக்கிறது. ஸோ இதை வந்து டெனின்னு சொல்லலாம். ஃப்ளாட் மிதந்து செல். ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால் வந்து மிதந்து செல். நீரில் ஏதாவது ஒரு பொருள் மிதக்க கண்டா ஸோ அதை வந்து சொல்லலும் ஃப்ளாட் என்று சொல்லி.